எல்லாருக்கும் வணக்கம். நாளை மறுநாள் பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் இன்னைக்கே 2 நாள் முன்னாடி சொல்லிக்கிறேன். பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு அனைத்து செல்வங்களையும், நல்ல விஷயங்களையும், குடும்ப ஒற்றுமையும், தேச ஒற்றுமையும், வெளிநாட்டில் நடக்கக்கூடிய போரெல்லாம் முடிந்து நமக்கு ஒழுங்காக கேஸ் சிலிண்டர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாற வேண்டும் என்று நான் ஆரம்பத்திலேயே எல்லாரையும் வாழ்த்தி கடவுளையும் வேண்டிக்கிறேன். இப்போது 2 நாளாக எலெக்ஷன் ஃபீவரை விட ஜாஸ்தியாக இருக்கிறது ஜனநாயகனை பார்த்துட்டியாப்பா? வந்துருச்சுப்பா, ஃபோன்லேயே வந்துருச்சு. ஆமாம், போட்டாங்க, அவ்வளோதான், லீக் ஆகிடுச்சு, ஜனநாயகம் லீக் அவுட் ஆகிடுச்சு. நேற்று தான் 6 நிமிஷம் வந்தது, இப்போ ஃபுல் படம் வந்துருச்சுப்பா, சூப்பராக இருக்குதுப்பா அப்படிங்கிற பேச்சு தான் எல்லா லெவல்லையும் இருக்குது. நான் இன்றைக்கி வாக்கிங் போகும்போது காலங்காலத்தால் 6 மணிக்கு ஒரு 3 பசங்க உட்காந்து ஜனநாயகன் பார்த்துட்ருக்காங்க ஃபோனில். என்னப்பா ஜனநாயகன் பார்க்குறீங்க சார்? பார்க்குறீங்களா சார்? புது பிரிண்ட்டு சார் அப்படிங்கிறாங்க. அவங்கள நான் என்ன சொல்ல முடியும்? காரணம் என்னவென்றால், ஜனநாயகன் என்பது ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். விஜயினுடைய அரசியல் என்ட்ரி இந்த தேர்தலுக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும்னு விஜய் நம்பினாரா இல்லையா, இல்லது இந்த தாவக்கால இருக்கிற நிர்வாகிகள் நம்பினாங்களா இல்லையா தெரியாது. ஆனால் இது விஜயனுடைய கடைசி படம் என்ற ஒரு பேச்சு வந்த உடனே இதை வச்சு பெரிய லாபம் பார்த்துடலான்னு இந்த தயாரிப்பாளர் நினச்சிருக்கலாம். அது நியாயமான விஷயந்தான். படம் போட்டவன் பணம் நல்ல லாபம் எடுக்கணும்னு ஆசைப்படல, எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஜனநாயகனுக்கு உண்டான அந்த தடங்கல்கள்லாம் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் ஜனநாயகன் அவங்க அப்ரோச் பண்ண விதம் சரியில்லைன்னு நான் ஏற்கனவே சென்சார் என்னமோ திண்டிவனம் டோல்கேட்டு மாதிரி நினச்சி அவங்க பண்ணிட்ட பல விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கு மேலே எனக்கு அது சொல்ல தெரியல. அப்புறம் பரவாயில்ல, இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வந்து ரிலீஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும், ஏன்னா மே மாதம் ஹாலிடே சீசன், அப்போ பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அவங்க அப்புறம் ரிவைசிங் கமிட்டி போனாங்க, ரிவைசிங் கமிட்டி பார்த்தாங்க, எல்லாம் ஓகே. திடீர்னு நேத்திக்கு ஃபுல் படம் அப்படியே சார் கிளாஸ் மாதிரி அப்படி இருக்குது சார் பிரிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி. முன்னெல்லாம் வந்து அந்த இதில் பஜார்லலாம் விற்பாங்க அந்த திருட்டு விசிடி டிவிடி, அதெல்லாம் போயிடுச்சு இப்போது. ஏன்னா எல்லாமே பென்ட்ரைவுக்கு வந்தது, அப்புறம் டவுன்லோடிங் வந்தது, வேறு வேறு டெக்னாலஜி மாறும்போது ஒவ்வொன்றும் அடிபட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3 கோடி ரூபா படத்தை யாராவது 35 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க, எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அதுக்கு நிறைய காரணம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இது வந்து இப்போது இது யார் சென்சாரே எடுத்து வெளில விட்டுருப்பாங்க அப்படின்னு டிவிக்கேலேயே சில உறுப்பினர்கள் பேசுகிறதா சொன்னாங்க. சென்சார் எப்படிங்க எடுத்து வெளில விட முடியும்? முன்னெல்லாம் சென்சார்னாக்க அந்த சென்சாருக்கு வந்து ஒரு இது இருக்கும், தட் இஸ் அந்த ரீலை கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கு பிறகு இந்த டிவிடிங்கிறது அந்த ஹார்ட் டிஸ்கை கொண்டு போய் கொடுத்து போடுற விஷயம் இருந்தது. அதற்கு பிறகு எப்போ இந்த கியூப் சிஸ்டம் வந்துருச்சோ, நம்ம அதை எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ரீரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணி இந்த ஃபைனலாக டிஐலாம் பண்ண பிறகு அதை க்யூபில் கொடுத்த உடனே க்யூபில் டிஜிட்டைஸ் பண்ணிடுவாங்க. டிஜிட்டைஸ் பண்ணின பிறகு அந்த படத்தை யாராவது பார்க்கணுன்னு சொன்னால் தயாரிப்பாளருக்கு வந்து இந்த கேடிஎம் கீன்னு ஒரு கீ கொடுப்பாங்க, கீ நம்பர். அந்த நம்பரை அந்த தயாரிப்பாளர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது வந்து அந்த க்யூபில் மட்டும்தான் இருக்கும், வேறு யார்கிட்டையும் இருக்காது. வேறு யாரும் அந்த நம்பருக்கு தெரியவும் தெரியாது, பார்க்கவும் முடியாது. இப்போ அமெரிக்காலெல்லாம் வந்து 40 தியேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னா தியேட்டருக்கு ஒன்றுமே வராது. அது பாட்டுக்கு ஒரு இடத்துலேருந்து அந்த டயத்தில் அந்த தியேட்டரை இதை போட்டு நம்பரை போட்டு ஆப்ரேட் பண்ணால் ஆள் இருக்காங்களோ இல்லையோ 7 மணிக்கு ஷோன்னா எல்லா தியேட்டர்லேயும் 7 மணிக்கு படம் ஓட ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட அதுதான் ஒரு சிஸ்டம். அதனால் யாரோ அதை எடுத்துகிட்டு போய் அதை வந்து சப்டைட்டில் போடும்போது எடுத்து விற்றுட்டாங்க. இது அப்படின்னா அது கேமரா பிரிண்ட்டாக வேணால் இருக்கலாம்.
ஒரு ப்ரொஜெக்டரில் போட்டு அந்த ப்ரொஜெக்டரில் ஒரு ஸ்க்ரீனில் வச்சு அதுக்கு முன்னாடி வேறு ஒரு கேமராவை வச்சு ஷூட் பண்ணுறதுங்கிறது வேறு. அதெல்லாம் இல்லை இது. ஆனால் எல்லா படத்துலேயுமே ஒரு சீக்ரெட்டான ஒரு கோடு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கோடை வச்சு இது யார்கிட்ட கொடுத்த பிரிண்ட்டு, இது யாருக்கு அனுப்பிச்ச பிரிண்ட்டு, இது மலேசியாவுக்கு அனுப்பிச்சதா, இது அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சதா அப்படிங்கிறதெல்லாம் அதில் தெரியும். ஆனால் இதில் தெரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அதை தாண்டி படம் வெளியில் வந்துருச்சு. 2 விஷயம் இருக்குது. இதனால் இதை விஜயே வெளியில் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். அப்படி சொல்கிறவங்களுக்கு இதனால் விஜய்க்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா, என்ன இருந்தாலும் விஜய் ரசிகர்கள்ங்கிறவங்க யாருன்னு சொன்னால், அவங்க ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ விஜயோட கூட ஓடி அந்த பைக்கை அந்த வண்டியில் இடித்து கீழே விழுந்து உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட தலைவா நான் பார்த்துட்டேன் தலைவா அப்படின்னு சந்தோஷமாக கத்திக்கின்னு ரத்த காயத்தோட வீட்டுக்கு போகிற ரசிகர்கள் தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த தியேட்டரில் டிக்கெட்டை கிழிச்சு போட்டு சீட்டு மேலே ஏறி குதிச்சு கத்தி தலைவா அப்படின்லாம் கத்தி அதெல்லாம் அந்த த்ரில்லெல்லாம் அவங்களுக்கு செல்ஃபோனில் பார்க்கும்போது கிடைக்காது இல்லையா? ஃபைட்டு வரும்போது கூட கோவத்தில் ஃபோனை தூக்கி கீழே அடிச்சுட்டா ஃபோன் உடஞ்சி போடும். அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அதனால் இந்த லாபம் என்பது விஜய்க்கு இதில் ரொம்ப பெருசாக வந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் விஜய் நினச்சிருந்தா நமக்கு பணத்தை விட நமக்கு இந்த படம் ஜனங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிருந்தா என்னைக்கு முதல் நாள், அதாவது இந்த முதல்ல ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது பொங்கல் அன்றைக்கே இதை டோட்டலாகவே நெட்டில் விட்டுருக்கலாமே. இல்லை அன்றைக்கே நேரடியாக தியேட்டர் ரிலீஸே கிடையாது, டைரெக்டாக நான் இதில் கொடுத்துட்றேன், அமேசானில் கொடுத்துட்றேன், நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துருந்தேன். உலகம் முழுக்க அன்றைக்கே பார்த்துருக்க போகிறாங்க. தேட்டரில் வர கலெக்ஷன் தானே வரப்போகிறதில்ல. 500 கோடி ரூபா படம், சரி தேட்டரில் ஒரு 100 கோடி ரூபா வருமா? இங்கே தமிழ்நாடு தேட்டரில் அது இல்லாத போகுது, அவ்வளோதானே. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா வச்சுக்கோங்க 200 கோடி, பாக்கி படம் வந்துடும் இல்லையா? இப்போ அமேசானும் அது வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க, இவர் சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணலைன்னு. அப்போ விஜய் பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதில் குறைச்சல். வேறு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எடுத்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இதில் யாருக்கு லாபம்? இந்த படம் வெளியில் வர்றதுனால விஜய்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? பர்சனலாக பண நஷ்டத்தை மாத்திரம்தான் உண்டாக்க முடியுமே தவிர விஜயோட இமேஜ் டேமேஜ் ஆகிற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு சீனில் உள்ளே வரும்போதே அவர் கையில் டிவிகே அப்படின்னு போட்டு அம்பேத்கர் புக்கை கையில் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் ஒரு சீன் வருதுன்னு அது படம் பார்த்த ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. எனக்கு ஜென்ரலாகவே இந்த மாதிரி இந்த ஃபோன்லலாம் படம் பார்க்கலாம் பிடிக்காது, அதனால் நான் பார்க்கல. எனக்கு இதை அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, இது நான் நாட் இன்ட்ரெஸ்டட். நான் தவிர விழுந்தால் தேட்டரில் பார்க்க போகிறேன், இல்லையா என்றைக்காவது ஓடிடியில் வரும்போது அப்போ நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு நான் பணம் கட்டியிருக்கேன், ஸோ எனக்கு அது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போது இது இல்லை. இன்னும் சில பேர் சொன்னாங்க, இது நீங்கள் பார்க்கவே வேணாம் சார், நீங்கள் தெலுங்கு படம் பார்த்தா போகிறோம் சார், நம்ம இவர் வந்திருக்காரு, ஜூனியர் என்டிஆர் பண்ணியிருக்காரு, அதை பார்த்தாலே போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைப்பா எனக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போது அந்த மாதிரியான இன்னொரு ஆங்கிள் எடுத்து பார்க்கும்பொழுது வேற யாரோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர் மிகப்பெரிய ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த டிஜிட்டைஸ்டு வெர்ஷன், அதாவது கியூபுக்கும் போகிறதுக்கு முன்னாடி எடிட்டிங்கில் முடிஞ்சு எடிட்டர்கிட்டேருந்து அதுக்கு பிறகு தான் டிஐ போயிட்டு டிஐலேருந்து அந்த எடிட்டர் அப்ரூவ் பண்ண பிறகு தட் வில் கோ டு கியூப். ஸோ கியூப்லேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய க்ரெடிபிலிட்டி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், டோட்டலாக அந்த பிஸ்னஸே அவங்களால பண்ண முடியாது. அதனால் அது வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது யார் எடிட்டர் எடுத்து பண்ணியிருப்பாரானா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார். ஏனென்றால் பண்ணியிருக்க மாட்டார்னா எடிட்டருக்கு உண்டான பேமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்க போகிறாங்க. பேமெண்ட்டே கொடுக்கலன்னா கூட அவர் யூனியனில் சொல்லி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக வாங்கிட முடியும்.
அதனால் அவங்க தவறும் எல்லாருக்கும் அதை தாண்டி விஜயோடு இருக்கக்கூடிய ஒரு நட்பு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருப்போம். அரசியலில் வேறு வேறையாக இருக்கலாம். இப்போ நான் விஜயோட விரோதியா கிடையாது. ஆனால் விஜயுடைய கொள்கைகள் எனக்கு ஒத்து வரலை. விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றது சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து. அதை ஜூன் மாதம் அவரே உணர்வார். அது அது வேறு விஷயம். ஆனால் இந்த படம் இல்லையா வெளிநாட்டுக்கு யாருக்காவது கொடுத்து அந்த லாஸ்ட் மினிட்ல படம் வரலன்னொன்னே இப்போ ஹோல்டு பண்ணி வைங்க சார், ரிலீஸ் பண்ணப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் ஒருவேளை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி என்னடா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், பணமும் வரல படமும் வரல, நம்ம கொடுத்துட்டா என்னன்னு அவங்க கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பணம் போட்டவங்க அவங்களுக்கு அந்த பணத்துடைய அருமை அவங்களுக்கு தான் தெரியும். இவங்க எத்தனை நாளைக்கு நான் வெயிட் பண்ணுறது, ஒன்று இந்தா எனக்கு வேணாம் பணத்தை திருப்பி கொடு அப்படின்னுங்கிறதும் இல்லை. அப்படின்னு சொன்னால் வெளிநாடுனா எந்த வெளிநாடு சொல்லுவீங்க? சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, அப்புறம் யுஏஇ. இப்போ யுஏஇயில் இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் போய் அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கே அன்றைக்கி ஷோ நடக்குமா நடக்காதா, எப்படி இருக்கும், ஈரான் பிரச்சனை என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதுவுலேயும் எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் இருந்தால் கூட அதை நாம் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. தவிர இது கூகுள் டிரைவ்லேயே வந்திருக்கு. கூகுள் டிரைவில் வந்திருக்குன்னு சொன்னால் கூகுள் டிரைவில் இவங்களே ஸ்டாப் பண்ண முடியுமே, இது என்னுடைய காப்பிரைட்டு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசரே ஸ்டாப் பண்ண முடியும். ஆக்சுவலாக ப்ரொடியூசர் இன்றைக்கி சிரஞ்சீவியை வச்சு ஒரு படம் பூஜை போடுறதா இருந்தாராம் இந்த படத்துடைய ப்ரொடியூசர். ஆனால் இந்த படம் நெட்டில் டோட்டலாக ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட நஷ்டம் வரணுன்னா அந்த மன வருத்தத்தில் இன்றைக்கி சிரஞ்சீவி பட பூஜையை தள்ளி வச்சுட்டாராம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை யாரும் பார்க்காதீங்க அப்படின்னா அது கேட்கவே மாட்டாங்க. பார்க்காதீங்க, மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து ரூபா நோட்டாக விழுதுன்னா ஐயோ யாரும் எடுக்காதீங்கப்பா அப்படின்னா யார் கேட்பாங்க? அது கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது மனித மனம். நம்மளே ஒரு ஷோக்கு டிக்கெட் வாங்குவோம், அடுத்த ஷோ தான் போக போகிறோம். ஆனால் அதுக்கு முந்தின ஷோவில் கிளைமேக்ஸ் சீன் நடக்கும்போது யாராவது ஒரு கதவை திறந்து வந்தால் அப்படியே எட்டி பார்ப்போம். எதுக்கு? அடுத்த பட ஷோ தான் பார்க்க போகிறீங்க, அதுக்கு தான் சீட்டு வேலை இருக்குது, உங்களுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க, ஏசியில் உட்கார போகிறீங்க, எப்படி எட்டி பார்க்கணும்? அதான் மனசு அந்த மனசை மாற்ற முடியாது. அதனால் இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை அந்த தயாரிப்பாளர் தாங்கி கொடுத்தான் ஆக வேண்டும். சிசிடிவிலாம் என்ன பண்ணணும்னா குற்றம் என்ன நடந்ததுன்னு காமிக்குமே தவிர, குற்றவாளியை காமிக்குமே தவிர, குற்றவாளியை ஓடி போய் அது பிடிச்சி கொடுக்காது, குற்றவாளிக்கு அது தண்டனை வாங்கி கொடுக்காது. அந்த மாதிரி தான் இதே ஆக மொத்தம் நடந்து போச்சு. இதே அவருக்கு இந்த கிரகப்பயிற்சி சூழ்நிலையாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம். ஆனால் அது இது நடந்திருக்கக்கூடாது. எந்த தயாரிப்பாளருக்கும் எந்த நடிகனுக்கும் இது நடக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த படத்துக்கு ஒரு முழு பேமெண்ட்டையும் விஜய் வாங்கியிருப்பார்லாம் என்னால் சொல்ல முடியாது. படம் ரிலீஸ் போது தான் கொடுப்பாங்க, செட்டில் பண்ணுவாங்க. படத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவர் எப்படி அந்த பணத்தை கொடுப்பாரு? அதனால் உங்களுடைய அரசியல் என்ட்ரினால தான் என் படமே நாசமாக போச்சு, என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது, இந்த மொத்த படத்துடைய செலவையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த நான் போட்ட பணத்தை பத்திரம் திருப்பி கொடுங்கன்னு தயாரிப்பாளர் கேட்குறதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. அதனால் ஒரே ஒரு விஷயம், இது நடந்திருக்கக்கூடாது, ஆனால் நடந்துருச்சு. பார்க்குறவங்கள யாரையும் தடுக்க முடியாது. அவன் ஃபோனுக்கு வருதுன்னா பார்த்துட்டு அவன் எரேஸ் பண்ணிட்ட போகிறான். எத்தனை ஃபோன் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 கோடி ஃபோன் இருக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டுமே சொல்கிறேன். ஏன்னா 10 கோடி ஜனங்களில் 1 கோடி விட்டு ஃபோன் கண்டிப்பாக இருக்கும். அந்த 1 கோடி பேரில் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் 50 லட்சம் பேராவது பார்த்துருப்பாங்க. தமிழ்நாடே எப்படின்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இவனுக்கு தெரிஞ்ச உறவுக்காரன், இவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஸ்டேட்டு ஃப்ரெண்டு, அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டு, அத்தனை பேருக்கும் டடான்னு அடித்து தள்ளியிருப்பாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் வரதாமே அது ஒரு 1 ஜிபியோ ஏதோ ஒன்று வருது போல் இருக்குது. அது மாதிரி வந்ததுன்னா அதை ஒரு டவுன்லோட் பண்ணால் ஒரு பென்ட்ரைவ்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டா அவ்வளோதான், நீங்கள் தான் அந்த படத்துக்கு ஓனர், அவ்வளோதான். அப்படியே யாராவது இதை யார் உங்களை கேட்க போகிறாங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. அது ஒன்று. இப்போ இந்த டயத்தில் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்பாங்களா? இல்லை விஜய் எனக்கு ஓட்டு போடு, எல்லார் வீட்லேயும் நான் இருக்கேன்
அப்படின்னா விஜய். அது எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரியாது. இந்த படம் லீக் ஆகி அத்தனை பேர் வீட்டுக்கும் அவர் ஃப்ரீயா உள்ள போயிட்டார். பாவம். காசு வந்திருக்கணும். வந்திருக்காது. வரத்துக்கு வாய்ப்பு இல்ல. படம் எப்படி இருக்கு அப்படின்னு 2, 3 பேர கேட்டேன். அவங்க சொன்னாங்க. ஆனா, அத நான் இங்க சொல்றது நன்றாக இருக்காது. ஏன்னா, அது நம்ம வேலை கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு படம் பெரிய முதலீட்ல போடுற படம் வெளியில வர்றது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது அல்ல. யாரோ ஒருத்தன் கண்ணு தானே போனா போட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம கண்ணும் இதே மாதிரி போவதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில யார் இத அனுப்பிச்சான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாம தண்டிக்கப்பட முடியவில்லை என்றால், இதற்கு பிறகு யாருக்கு இது நடந்தாலும் அதுவும் கண்டுபிடிக்கப்பட முடியாது. இது மாரி நடக்காம இருக்கிறது நல்லது. யாரோ ஒருத்தர் இது நான் பார்க்குறவன் இப்போ இதெல்லாம் நமக்கு வேணாம்ப்பா தியேட்டர்லேயே போய் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறவங்க பார்ப்பாங்க. விஜயோடைய ரசிகர்கள் அவங்க தியேட்டரில் போய் பார்க்குறத தான் விருப்பப்படுவாங்கங்கிறது என்னுடைய கணிப்பு. இருந்தாலும் முன்னாடியே வராத படத்தையே முன்னாடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதே அப்படின்னு பார்த்தாலும் பார்க்கலாம். ஆக மொத்தம் ஜனநாயகன் பார்த்து சந்தோஷப்பட்டவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா தப்பு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக மொத்தம் இதில் கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைபர் கிரைம்ஸ்லலாம் கொடுத்துருக்காங்கன்றாங்க. எங்கள் வீட்டுக்கு கூட 80 தடவை நேற்றுக்கு 80வது தடவை எங்கள் வீட்டில் மத்தியானம் கரெக்டாக 1:15 மணிக்கு குண்டு வெடிக்கும்னு சொல்லி 1:30 மணிக்கு தான் எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. கரெக்டாக 1:15 மணிக்கு குண்டு வெடிச்சதுன்னா அப்புறம் எப்படா சாப்பிட்றதுன்னு யோசித்தேன். வழக்கப்படி அது சும்மா ஒரு டுபாக்கூர் மெயில்னு வச்சுக்கோங்களேன். அது அப்புறம் பார்த்தா நேற்றுக்கு ரஜினிக்கும் நம்ம தனுஷுக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ரஜினியும் தனுஷும் ஒருத்தர் பார்த்தே ரொம்ப நாளாக இருக்கும். ஆனால் குண்டு வைக்கிறது மட்டும் 2 பேருக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறான். இது யாரோ ஒருத்தன் பண்ணுறான். ஒரு டார்க் வெப்லேருந்து பண்ணுறான். அது யாராக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. அமெரிக்கா யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து இன்றைக்கி அவர்களாலேயே தடுக்க முடியாத ஒரு வெப்சைட்டாக மாறிவிட்டது அந்த டார்க் ஜோன். அதனால் எப்போதுமே டெக்னாலஜி என்பது தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக மொத்தம் ஜனநாயகனுடைய கதை இதுதான். ஜனநாயகனுக்குள்ளே என்ன கதை அப்படிங்கிறத தான் நாம் பேசினோம். இது ஏன் வெளியில் வந்தது, எப்படி வந்ததுன்னு எல்லாருமே யோசிப்போமே. நான் மட்டுமே யோசித்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆனால் இதில் சென்சார் காரணம்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சென்சார்லாம் இதை செய்யவே மாட்டாங்க. அவங்களால செய்யவும் முடியாது. அதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த ஷோ முடிஞ்ச உடனே அந்த இது எரேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நினச்சா கூட அவங்களால அந்த ப்ரொஜெக்டரில் போட்டால் ஆன் ஆகாது. இதை ஃபஸ்ட்டு ஏன்னா சென்சார் பார்க்கணுன்னா கூட அந்த சென்சாருக்கு அந்த தியேட்டருக்கு நம்ம ப்ரொடியூசர் பணம் கட்டி ப்ரொடியூசர் தான் இந்த கீவேர்டை கொடுத்தா தான் அது ஓப்பன் ஆகும் க்யூப்பில். அதனால் சென்சார் மேலே ஒன்று தயாரிப்பாளரே கொடுக்கணும், இல்லையா வெள்ளுக்குள்ளே இருக்கிற யாராவது கொடுக்கணும், இல்லையா பொறாமை பிடிச்சி வேறு யாராவது உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள விலைக்கு வாங்கி இதை பண்ணியிருக்கணும். அதை தவிர வேறு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஆதவ அர்ஜுனா அவர் சொல்லியிருக்காரு, இது திமுகவுடைய சதி அப்படின்னு இருக்காரு. போகிற போக்கில் பார்த்தா இந்த டிவிகேல யாருக்கு பாத்ரூம் வரலைன்னாலும் அது திமுக சதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனோபாவம் அவங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். அது என்னவோ தெரியாது. ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் இருக்காங்க. இது நம்ம நிஜமாகவே ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையினுடைய மையக்கரு எது அப்படின்னு பார்த்து அணுகினா இப்படி வாய் போன போக்கில் திமுக சதி திமுக சதி திமுக தான் திமுக தான் திமுக தான் அப்படின்னா கீழ்ப்பாக்கத்தை தான் போய் உட்காரணும். கடைசியில் அப்படி தான் நடக்கும். ஆகவே இதுதான் ஜனநாயகனை பற்றிய என்னுடைய கருத்து. ஓகேயா? அப்படி பேசுவோம், ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பேசுவோம். ஓகே, அப்புறம் மறந்துடாதீங்க 23ஆம் தேதி நேராக போய் காலையில் 7 மணிக்கு போய் ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போடுவது நம்முடைய கடமை. புரியுதா? மறந்துடாதீங்க. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிங்க. நானும் சொல்லிட்டேன். ஓகேயா? இப்போ பின்னாடியே இருக்கார், அவருக்கு தான்.